எல்லாரும் வணக்கம். நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா ஊரை பக்கத்துல தான் இருக்கோம். எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ள தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கேன். இந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்சிஆருங்க. இந்த ப்ராஜெக்ட்டை யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்யா ஹோம்ஸ்ங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். பாக்யா ஹோம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 30 வருஷத்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றாங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆஃபருமே வந்து கொடுக்க போறாங்க. அந்த ஆஃபர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை நீங்க வந்து ஃபுல்லா பாருங்க. இந்த சைடு ஒரு சூப்பரான சைட்டுங்க. அதாவது சைட்டுக்குள்ள எப்பவுமே நம்ம வந்து ஒரு வீடியோ பண்றோம் அப்படின்னா சைட்டை சுத்தி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம். ஆனா இப்போ பிரசென்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 வீடுகள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துருச்சுங்க. வீடுகளுமே வந்து பாத்தீங்கன்னா கட்டிட்டு இருக்காங்க. எல்லாமே நல்ல பிரைமான வீடுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்றது நம்ம சொல்லாங்க. உங்களுக்கு இந்த சைட்ல இருந்து எக்கச்சக்கமான கனெக்டிவிட்டிஸ் இருக்கு, லொகேஷன் அட்வான்டேஜஸ் இருக்கு, ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டே போலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜரான மெயினான லொகேஷனுங்க. நமக்கு இங்க இருந்து ஜிஎஸ்டி நியர்பை இருக்கு, அவுட்டர் ரிங் ரோட் நியர்பைல இருக்கு. நம்ம வண்டலூர் டு ஒரகடம் காஞ்சிபுரம் போற ஒரு மிகப்பெரிய ஸ்டேட் ஹைவேக்கு அப்படியே பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் இருக்குங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல கம்ப்ளீட்டா இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, பேங்க் லோன் என்ன பண்ணி கொடுக்குறாங்க, ஆஃபர் என்ன கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் பார்க்க போறோங்க. நீங்க கிளாம்பாக்கம் சரௌண்டிங்க பேஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு நல்ல பட்ஜெட்ல ஒரு லேண்ட் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமா இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. ஏன்னா பக்கத்துல நியர்பைல வந்து பாத்தீங்கன்னா 6000 ரூபாய், 6500 ரூபாய், 5500 அந்த பிரைஸ் ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. இந்த பிரைஸ் எல்லாம் கிடையாது. நான் ஒரு சூப்பரான பிரைஸ் இவங்க கொடுக்குற பிரைஸ் சொல்றேன். கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஏத்திங்க. வீடுகள் இருக்க ஒரு பகுதியில் இடம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காக வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்த கொண்டு வந்திருக்கேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம இந்த என்சிஆர் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த மாதிரியான கனெக்டிவிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஊரப்பாக்கம் வழியாவும் வந்து இந்த சைடுக்கு ரீச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம மன்னிவாக்கம் வழியாவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடுக்கு ரீச் பண்ணலாங்க. ஜஸ்ட் மன்னிவாக்கத்துல இருந்து ஒரு 3 மினிட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த சைடுக்கு ரீச் பண்ணிடலாம். ஊரப்பாக்கத்துல இருந்து வரீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு வெறும் ஒரு 5 மினிட்ஸ் தாங்க. ஸோ 2 கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த சைட்டுக்கு ஒரு சூப்பரான விஷயங்க. ஒரு 9 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க. 9 ஏக்கர்ல நமக்கு ஒரு சூப்பரான ஒரு கேட்டட் கம்யூனிட்டியா கொடுத்துருக்காங்க. இந்த 9 ஏக்கர்ல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இடம் வாங்கினவங்க ஒரு 25 பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டிட்டாங்க. எல்லாமே பங்களா வீடுங்க. எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா சின்ன வீடு மாதிரி இல்லாம எல்லாமே லக்ஸரியா பிரீமியமான வில்லாஸா கட்டிருக்காங்க. இந்த 9 ஏக்கர்ல 160 பிளாட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருந்தாங்க. 160 பிளாட்ல வந்து பாத்தீங்கன்னா phase 1 phase 2 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. phase 1 வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சோல்ட் அவுட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ phase 2 தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்குங்க. 50% பிளாட் வந்து பாத்தீங்கன்னா சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க அந்த 160ல. ஸோ இங்க உங்களுக்கு எல்லா ஃபேஸ்லயுமே பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குங்க. பிளாட்டோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 960 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களுக்கு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் அவைலபிள் இருக்குங்க. எல்லா ஃபேஸ்லயுமே பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. கார்னர் பிளாட்ஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்குங்க. அம்யூனிட்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சைடுக்கு நம்ம போறோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ்லயே நம்ம இன் அவுட் ரெண்டுமே பண்ணிக்கணுங்க. ஆனா இந்த சைட்டுக்கு என்ட்ரன்ஸ்ல நமக்கு ஒரு நல்ல ஆர்ச் கொடுத்து கேட்டுமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இன்னுக்கு ஒரு வே, அவுட்டுக்கு ஒரு வேவை கொடுத்து ரோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரோடா கொடுத்துருக்காங்க. சைட்ல நமக்கு 50 அடி ரோடு, 33 அடி ரோடு, 30 அடி ரோடு, 24 அடி ரோடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் டாப் தார் ரோடு தாங்க. சைட்டை சுத்தி நமக்கு 9 ஏக்கருமே காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க. சைட்டுக்குள்ள நமக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ்மே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் இபி ஃபெசிலிட்டிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி இருக்கு. வீடு கட்டிட்டு இருக்காங்க, வீடு கட்டி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த சைடுமே வந்து ஒரு வீடு இருக்கு. ஸோ இங்க நீங்க இடம் வாங்குறீங்க அப்படின்னா இமீடியட்டா வீடு கட்டுற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க அம்யூனிட்டிஸ் எல்லாமே ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க நீங்க போர் போட்டீங்கன்னா உங்களுக்கு 40 அடியிலே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குடிநீருமே வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருங்க. ஒரு நல்ல பெரிய சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான பார்க்குமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ண போறாங்க. ஸோ உங்களுக்கு அம்யூனிட்டி சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு பக்காவான அம்யூனிட்டிஸ் தான் இந்த என்சிஆர் ப்ராஜெக்ட்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம இந்த சைட்ல இருந்து இந்த மாதிரி லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கோம், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பக்கத்துல இருக்கும். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல இங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டே ரீச் பண்ணலாம். அதுவே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்ங்க. இன்னைக்கு தெரியல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்பேடு எடுத்துட்டா கோயம்பேட்ல இருந்து ஒரு 10 நிமிஷம் டிரைவ்ல, அதாவது ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் டிரைவ்ல எந்த ஏரியாலாம் இருக்குமோ அந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா கூட நீங்க இமேஜின் பண்ணி பாத்துங்க. அப்போ ஃபியூச்சர்ல நமக்கு இந்த மாதிரியான அப்ரிசியேஷன் கிடைக்க போது, இந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் வந்து இந்த ஏரியால நடக்கும் அப்படின்றத நம்ம கண் கூட வந்து பாக்கலாங்க. இப்பவே நீங்க இன்னைக்கு தெரியல ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னா நீங்க அண்ணா நகரோ டி நகரோ போக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. எல்லாமே நமக்கு இந்த ஜிஎஸ்டி ரோட்லயே இருக்கு. இந்த ஊரப்பாக்கம், இந்த கூடுவாஞ்சேரி, இந்த சரௌண்டிங்ல இல்லாத ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு ட்ரெண்ட்ஸ், பேண்டலூன்ஸ், ஜிஆர்டி வந்துருச்சு, கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டே போலாம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரீமியமான ஸ்டோர்ஸ் எல்லாமே நமக்கு ஜிஎஸ்டி ரோட்லயே கிடைக்குதுங்க. அந்த அளவுக்கு வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி ரோடு வந்து பாத்துட்டு இருக்கு. இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லயே மன்னிவாக்கம் அந்த ஸ்டேட் ஹைவே இருக்குங்க. அந்த ஸ்டேட் ஹைவே வந்து பாத்தீங்கன்னா வண்டலூர்ல இருந்து ஒரகடம் காஞ்சிபுரத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மேஜரான ரோடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல நம்ம வந்து ஒரகடத்திலே வந்து பாத்தீங்கன்னா தாராளமா ரீச் பண்ணிடலாங்க. அது மட்டும் இல்லாம அவுட்டர் ரிங் ரோடுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதே 2 கிலோமீட்டர்ல இருக்கு. அந்த அவுட்டர் ரிங் ரோடு வந்து பாத்தீங்கன்னா வண்டலூர்ல இருந்து மீஞ்சூரை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான அவுட்டர் ரிங் ரோடு சொல்லாங்க. அந்த அவுட்டர் ரிங் ரோட்ல போனீங்கன்னா நீங்க நசரத்பேட்டையில கீழே இறங்கிக்கலாம். உங்களுக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருந்து குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் ஒரு 25ல இருந்து 30 மினிட்ஸ்க்குள்ளேயே குத்தம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுமே வந்து ரீச் பண்ணிடலாங்க. ஸோ உங்களுக்கு கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. அதே 4 கிலோமீட்டர்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுமே இருக்குங்க. ஸ்ரீராம் கேட்வே இருக்குங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட 40 ஐடி கம்பெனிகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீராம் கேட்வேலயே இருக்கு. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ஐடிக்கு ஒரு மிகப்பெரிய ஹப் அப்படின்னு சொல்லலாம். அதே டிஸ்டன்ஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெப்ஸோமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள ரீச் பண்ணிடலாங்க. ஸோ மெப்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலா ஒரு நல்ல ஒரு லொகேஷன் அப்படின்னு சொல்லாங்க. ஜிஎஸ்டி ரோட்ல அப்படியே நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஜோஹோவுமே இருக்குங்க.
நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த ஜிஎஸ்டி ரோட பேஸ் பண்ணி நமக்கு ஸ்ரீராம் கேட்வே இருக்கு, சோஹோ இருக்கு, மறைமலை நகர் இருக்கு. மறைமலை நகர்ல நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அதுக்கு அப்படியே அடுத்து போனோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டியுமே இருக்கு. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு பஞ்சமே கிடையாது. உரகடமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ள ரீச் பண்ணிடலாம். அங்க உரகடத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான கம்பெனிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஸோ இங்க நீங்க இடம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல அப்ரிசியேஷனும் கிடைக்கும். ஸ்கூலு, காலேஜ் இது எல்லாமே நியர்பைல இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொகேஷன் தான் இந்த என்சிஆர் ப்ராஜெக்ட் லொகேஷன். இப்போ நம்ம இந்த என்சிஆர் ப்ராஜெக்ட்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், இந்த சரௌண்டிங்ல உங்களுக்கு 6000 ரூபாய், 6500 ரூபாய் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட்டே வந்து பாத்தீங்கன்னா 65 லட்ச ரூபாய் தாராளமா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்குங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த சரௌண்டிங்ல லேண்டோட ரேட்லாம் பயங்கரமான அப்ரிசியேஷனுங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2024ல இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3000 ரூபாய், 3500 ரூபாய் தான் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 5500 ரூபாய், 6000 ரூபாய் அந்த மாதிரி போயிட்டே இருக்கு பிரைஸ். இன்னும் ஃபியூச்சர்ல எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 ரூபாய், 2000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டு தான் போகும். லேண்டோட ரேட் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகாதுங்க. ஆனா பாக்யா ஹோம்ஸ் உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா 4490 ரூபாய்க்கு தாங்க கொடுக்குறாங்க. இந்த சூப்பரான பிரைஸ் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாக்யா ஹோம்ஸ் இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 30 வருஷம் கம்ப்ளீட் ஆகிறதுனால கஸ்டமர்ஸ்க்கு ஒரு சூப்பரான பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்றதுனால 4490 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் கொடுக்குறாங்க. இங்க நீங்க ஒரு பிளாட் எடுக்கிறீங்க அப்படின்னா 43 லட்ச ரூபாயில இருந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிளாட்டோட பிரைஸ் இருக்குங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இடம் வேணாம், எனக்கு இடத்தோட வீடுமே வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்காக 65 லட்ச ரூபாய் இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரி பாத்தீங்கன்னா கட்டி கொடுக்குறாங்க. அதாவது உங்களுக்கு வீடியோல பார்க்கும்போதே தெரியுங்க, கம்ப்ளீட்டா ஆல்ரெடி 25 வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா சைட்டுக்குள்ள வந்துருச்சு. எல்லாமே நல்ல பிரீமியமான பெரிய வீடுகள் தாங்க. அதே மாதிரி உங்களுக்குமே வந்து வீடு கட்டி வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையை நிறைவேற்றுற மாதிரி பாக்யா ஹோம்ஸ் உங்களுக்கு தாராளமா 65 லட்ச ரூபாய் நல்ல ஒரு பெரிய வீடே வந்து பாத்தீங்கன்னா கட்டி கொடுத்து ரெடியா இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிஎம்டி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் சிஎம்டி அப்ரூவ்ட் அப்படின்றனால உங்களுக்கு 80% இருந்து 90% வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லோனுமே அவைலபிள் இருக்குங்க. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், பாக்யா ஹோம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த 30th anniversary கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு. எக்ஸ்பிரஸ் ஆஃபருங்க. அந்த ஆஃபரை முன்னிட்டு இங்க ஒரு பிளாட்டை புக் பண்ணி நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கிராம் கோல்டு காயின்மே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. சோ உங்களுக்கு வெறும் இடம் மட்டும் கொடுக்காம அந்த இடத்தோட உங்களுக்கு கோல்டுமே கொடுக்குறாங்க. சோ இந்த ஆஃபரை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஊர பக்கத்துல உங்க எல்லாருக்குமே தெரியுங்க இந்த மாதிரியான ஸ்கூல் காலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு மன்னிவாக்கர், இந்த சைடு வண்டலூர் இருக்குங்க. சோ உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமே கிடையாதுங்க. ஸ்கூல்ஸ் அப்படின்னு எடுத்தா நமக்கு பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீநிகேதன் பாடசாலா இருக்கு, அண்ட் ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, அண்ட் மகரிஷி வித்யா மந்திர். இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குங்க. காலேஜ் எடுத்துட்டா நமக்கு இங்க இருந்து எக்கச்சக்கமான காலேஜ் இருக்குங்க. இங்க இருந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டலூரை ரீச் பண்றோம். வண்டலூரை ரீச் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேளம்பாக்கம் வரையும் காலேஜஸ் தாங்க. கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஆரம்பிச்சு, ராமானுஜம் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஆரம்பிச்சு, தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், தாகூர் மெடிக்கல் காலேஜ், விஐடி காலேஜ், இந்துஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான காலேஜுங்க. இதே நீங்க ஜிஎஸ்டி வழியா போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குங்க. அந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ஒரு யூனிவர்சிட்டி போதும் உங்களுக்கு. உள்ளே இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, நர்சிங் காலேஜ் இருக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு, மெடிக்கல் காலேஜ் இருக்கு. பக்கத்துலயே நமக்கு எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டலுமே வந்து பாத்தீங்கன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுமே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு எப்படி பார்த்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் ஒரு சூப்பரான சைட்டுங்க. இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்ல இந்த மாதிரி ஒரு சைட் கிடைக்கிறதுலாம் ரொம்பவே அபூர்வம் அப்படின்னு சொல்லாங்க. கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. பிரைஸ்ல ஒரு ஆஃபர், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 2 கிராம் கோல்டு காயின்மே கொடுக்குறாங்க. ஸோ நீங்க இந்த ஊரப்பாக்கம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பேஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு சொந்த இடம் வாங்கணும், சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்திருக்கும். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து எனக்கு சைட்டு எல்லாமே ஓகேங்க, நான் வந்து சைட்டை விசிட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ்மே அரேஞ்ச் பண்றாங்க. டிஸ்பிளே நமக்கு ஒரு கால் பண்ணா போதும், உங்க வீட்டில் பிக்கப் பண்ணி கூட்டு வந்து சைட்டை காமிச்சு திருப்பி உங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்றாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நானும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.